டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். இதனையடுத்து புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற குழு தலைவராக தற்போதைய அமைச்சர் அதிஷி பெயரை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். இதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரவளித்ததை அடுத்து டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டார். கெஜ்ரிவால் அமைச்சரவையில் அதிஷி 14 இலாக்காக்களை கையாண்டதோடு கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா சிறையில் இருந்தபோது ஆட்சியையும் அரசாங்கத்தையும் கவனித்து வந்தவர். இதோடு சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித்திற்கு அடுத்தபடியாக டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை அதிஷி பெற்றுள்ளார். தன் மீது அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்துள்ள நம்பிக்கை மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவரது ராஜினாமா முடிவு வருத்தத்தை தருவதாக அதிஷி குறிப்பிட்டார். நான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவள். மற்ற கட்சியில இருந்திருந்தா தேர்தலில் போட்டியிட கூட வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனா கெஜ்ரிவால் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன எம்எல்ஏ வாக்கியிருக்காரு, அப்புறம் அமைச்சராக்கி இப்போ முதலமைச்சராக்கிட்டாரு. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் வழங்கினார். ராஜா, டெல்லி முதலமைச்சராக அதிஷி எப்போது பதவியேற்கிறார்? சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுமா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. டெல்லியின் புதிய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில அமைச்சர் அதிஷி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அமைச்சரவை மாற்றம் ஓரிரு நாட்கள் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வரை அவரே முதல்வராக தொடர்வார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் செப்டம்பர் 26, 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கு 62 எம்எல்ஏக்கள் பலம் இருப்பதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.